இன்னைக்கு ஒரு இடத்துல 100 கிலோ பிரியாணி வடி பிரியாணி ஆம்பூர் ஸ்டைல் செய்ய போறோம். புதுநாமல்லி தடவை வந்திருக்கேன். எப்படிண்ணா வந்திருக்கேன்? சூப்பரா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. சரிண்ணா சரிண்ணா. இந்த மாதிரி வந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் அரோமா சூப்பரா தூக்கி கொடுக்கும். நல்ல டேஸ்டா கிடைக்கும், வாசனை கிடைக்கும். இதே நிறைய பேர் இன்னும் அளவுன்னு சொல்லி கேக்குறாங்கண்ணா. இன்னைக்கு சொல்றோமாண்ணா, அதாவது ஒரு 25 கிலோ பிரியாணி செய்யறேன்னா ஒரு கட்டு நார்மலா வந்து பெரிய கட்டு நம்ம கடலூர்ல விழுப்புரம்லாம் இப்படிதானே கட்டு வரும். ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு புடி பஞ்சு மாறி வரும். ஆமா, இதுவே 5 வரும். அங்க வந்து ஒரு கட்டுன்னா ஒரு புடி. அப்போ 25 கிலோ செய்ய 5 புடி வாங்கல. ஆனா நம்ம கொண்டுட்டில புதுநாமல்லி தழை ஒரு கட்டுனா இதான பெரிய கட்டு. சரிண்ணா. இப்போ 25 கிலோ ஒரு கட்டு. இதே 5 கிலோ செஞ்சா பாதி கட்டு. இதே 10 கிலோ செஞ்சா இன்னும் கொஞ்சம் ஒரு அளவு தெரிஞ்சுக்கலாம் தானே. ஆனா இன்னைக்கு வந்து மல்லித்தழை பார்த்தேன்னா பியூர் ஹைபிரிட். இது தண்டு இவ்வளோ பெருசு இருக்குண்ணா, எவ்வளவு நீட்டா இருக்கு. ஆமாண்ணா. இதுல பாதி வெட்டிட்டு மீதி தானே பிரியாணில போட போறோம். சரியாண்ணா. ஆமாண்ணா. புதுநாமல்லி தழை வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமும் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா சேர்த்தா நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். போட்டு பாருங்க. ஓகேவாண்ணா? இது அவசரப்படாத. சேர்க்கறதுக்கு முன்னாடி பெருசா வருதுனாக்கா தோட்டத்துல அறுத்து அப்படியே கத்து தூக்கி போடுவாங்க. சரிண்ணா. இதை நம்ம வந்து முடிஞ்ச அளவு கை பார்க்கணும். சரிண்ணா சரிண்ணா. இந்த மாதிரி கோரைகள் இருக்கும், பில்லு இருக்கும், இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும். சரிண்ணா சரிண்ணா. இது வந்து என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு மருத்துவம் தான். தேல் கடி பச்சாடா கசப்பு உள்ளது. இது கசக்குள்ள இது வந்து இதுல ஜாயின் ஆச்சுன்னா கசப்பு உண்டாகும். சரிண்ணா சார். அதனால புதினா கொத்தமல்லி யார் வாங்கி வெட்டினாலும் முன்ன கை பார்த்து அதுல இருக்க பில்லெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறமா நறுக்குங்க. சரிண்ணா. இது ஒரு வளர்ந்த மாசம் டிப்ஸா இருக்கு. ஆமா. சரி, ஓகே ஓகே.